இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்ப்பிருப்பது ஸ்ரீ நாராயணியத்திலே தசகம் 34 ஸ்ரீமத் ராமாயணம் அனுமனின் தொடர்பு வரை. தேவர்கள் ராவணனை அழிக்கும்படி வேண்டியதனால் அயோத்தியில் ரிஷிசிருங்க முனிவர் புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்து தசரத மன்னருக்கு சிறந்த ஒரு பாயசத்தை கொடுத்தார். அதை தசரனுடைய பட்ட மகிழ்ச்சிகள் மூவரும் உண்டதால் ஒரே நேரத்தில் மூவரும் கருவுற்றனர். அதன் காரணமாய் லட்சுமணன் பரதன் சத்ருகனோடு சாட்சாத் ராமனாக நீயே அவதரித்தாய். தேவனே, தந்தையின் கட்டளைப்படி கோதண்டத்தை ஏற்றி லட்சுமணன் பின்தொடர விஸ்வாமித்திரன் பெருவேள்வியை காக்கச் சென்றாய். செல்லு வழியில் விஸ்வாமித்திரன் உபதேசிக்கப்பட்ட பலா அதிபலா என்ற 2 மந்திரங்களின் பசி மற்றும் களைப்பை போக்கிக் கொண்டாய். முனிவரின் சொல்லுக்கிணங்க தாடகையை கொன்றாய். பிறகு முனிவரிடமிருந்து அநேக அஸ்திர மந்திரங்களை உபதேசிக்கப்பட்டு பலவிதமான ஆயுதங்களில் முனிவர் சித்தாசிரமம் என்ற பெயர் கொண்ட தபோவனத்தை அடைந்தாய். நீ வேள்வியின் தொடக்கத்தில் அம்புகளை செலுத்தி மாரீசனை துரத்தி மற்ற ராட்சதர்களை கொன்றாய். வழியில் உன் திருவடியை அகலியை தூய்மையாக்கினாய். ஜனகனின் அரண்மனை அடைந்து சிவபெருமானின் வில்லை முறித்தாய். நிலமகளுக்கு பெண்ணாக பிறந்த இலக்குமியை திருமணம் செய்து கொண்டாய். மனைவிகளோடு கூடிய 3 வீரர்கள் உடன் பிறந்தவர்களோடு உன் நாட்டிற்கு மீண்டும் புறப்பட்டாய். பிருகுவின் குலத்திற்கு திலகம் போன்று விளங்குகிறான பரசுராமன் சினத்தால் அறிவிழந்த உன்னை வழிமறுத்தான். பின் தவ வலிமை உன்னிடம் புகுமாறு செய்து சென்றான். அதன் பின் நியோத்திக்கு சென்றாய். அழகான அழகாகி உருவத்தை உடையவனே, நீ அயோத்தியில் மனைவியோடு இனிதாக வாழ்ந்தாய். பிறகு ஒரு சமயம் சத்ருகனோடு தன் அம்மாவின் இல்லத்திற்கு சென்றிருந்த பொழுது உன் தந்தை உனக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு செய்தார். ஆனால் கேகய மன்னன் மகளான கேகியால் அது தடுக்கப்பட்டு நின்று போயிற்று. தந்தையின் சொற்படி கையில் வில்லை ஏந்தி கொண்டு தம்பியோடும் மனைவியோடும் காட்டிற்கு செல்ல விரும்பிய நீ வழியிலேயே உன்னை தொடர்ந்து வந்த நகர மக்களை திருப்பி அனுப்பிவிட்டாய். குகன் இருந்த இடத்திற்கு சென்று சடையும் மரவரையும் தரித்து தோணியின் மூலம் கங்கையை கடந்தாய். வழியில் இருந்த பரத்வாரின் ஆசிரமம் சென்று அம்முனிவரை வணங்கினாய். அவருடைய சொற்படி சித்திரகூட மலையில் மிகுந்த இன்பத்தோடு வாழ்ந்தாய். மகனின் பிரிவினை தாங்க அவன் தந்தை சொர்க்கத்தை அடைந்தார் என்ற செய்தியை பரதன் மூலமிருந்து பெரிதும் வருந்தினாய். பின் உன் தந்தைக்கு தர்ப்பணம் செய்து பரதனிடம் பாதுகையிலும் நிலத்தையும் ஒப்படைத்தாய். பின்பு அத்திரி முனிவரை வணங்கி மிகவும் பெரியதான தண்டக வனத்திற்கு சென்று அங்கே பயங்கரமான உடலுடைய விராத என்ற ராட்சதனை கொண்டு சாய்க்க முனிவருக்கு தக்க மோட்சத்தை நிதியை வழங்கினாய். நீ முனிவருக்கு நன்மையே செய்ய விரும்பி எல்லா ராட்சத கூட்டங்களையும் அழிப்பதாக சபதம் செய்தாய். அதன்பின் அகத்திய முனிவரின் அவரை வணங்கி அம்முனிவர் அளித்த சிறந்த வைணவ வில்லால் பிரம்மாஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்டாய். மேலும் செல்லும் வழியில் உன் தந்தையின் நண்பனான ஜடாயுவை கண்டு மகிழ்ந்தாய். பிறகு கோதாவரி கரையில் பஞ்சவடியில் மனைவியோடு மிக்க மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாய். ஒருவராலும் அழிக்க முடியாத வல்லன் உடையவனை சூர்பனகை காம விகாரத்தால் அறிவிழந்து உன் அருகில் வந்து தன்னை ஏற்குமாறு வேண்டினாள். அதனால் பொறுமையிழந்து நீ அவளை இலக்குகளிடம் அனுப்ப அவளும் கடுஞ்சினம் ஒன்று அவளுடைய மூக்கை அறுத்து விட்டார். அச்செய்து மிகுந்த சினத்தோடு காரணம் தூஷணம் திரிசரசம் மற்றும் 10,000க்கும் மேற்பட்ட ராட்சர்கள் உன்னை எதிர்த்து வந்தார்கள். நீ அவர்கள் எல்லோரையும் அந்த காலத்திலேயே கொன்று ஒழித்தாய். ராவணன் தன் உடன் பிறந்தவர்களான சூர்பனகை சொல்லிய செய்தி கேட்டு கோபவசப்பட்டு மாயமானாக செல்லும்படி மாரீசனுக்கு கட்டளையிட்டார். தாமரை மலர் போட்ட கண்களுடைய சீதை அந்த மானை பெற விரும்பினாள். அதனால் நீ அதை தொடர்ந்து சென்று அம்புகளால் அடித்து கொன்றாய். அப்பொழுது சீதை அந்த மாரீசன் மாய குரலை கேட்டு தனக்கு காவலாக இருந்த உன் உடன் பிறந்தவன் இலக்குடைய வெளியே அனுப்பினாள். அப்பொழுது ராவணன் சீதையை பலவந்தமாக தூக்கி கவர்ந்து சென்றான். அதனால் நீ பெரிதும் இறங்கினார். ஆயினும் அந்த ராவனை கொல்ல ஒரு வழி கிடைத்திருக்கும் மனதில் ஆறுதல் பெற்றாய். பிறகு சீதையை சீர்ந்த வழியில் உன் தந்தையின் நண்பனான ஜடாயு ராவணன் தன்னை வதைத்துவிட்டு உன் மனைவியை தூக்கி சென்றதை கூறி விண்ணுலகை அடைந்தார். அப்பொழுது அவருக்கு சீமச்சடங்களை செய்தாய். பிறகு வழியில் உன்னை பிடித்து கொண்ட கபந்தகனை கொன்றாய். பம்பையாற்றின் கரையில் சபரியை சந்தித்தாய். பிறகு அனுமனையும் சந்தித்து பெரிதும் மனமகிழ்ந்தாய். இப்படிப்பட்ட செயல்களை செய்த குருவாயூர் தலைவனே, நீயே என்னை காத்திரள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி வேண்டுகிறார். அடுத்து தசகம் 35 ஸ்ரீமத் ராமாயணம் சுக்ரீவன் நட்பு முதல். பின் அனுமனின் மூலம் சுக்ரீவனோடு நட்பை செய்து கொண்டாய். சுக்ரீவனுக்கு உன் வலிமையில் நம்பிக்கை உண்டாக்க துந்துபியின் உடலை உன் கட்டை விரலால்
உந்தி எறிந்தாய். பிறகு ஓர் அம்பினால் 7 ஆச்சா மரங்களையும் ஒரே காலத்தில் துளைத்தாய். சுக்கிரீவனை கொல்ல முயன்றவனும் அளவில்லா வலிமையுடனான வாளியை சுக்கிரீவனுக்கு உதவுகையில் மரவேடத்திலிருந்து கொன்றாய். சீதையின் பிரிவினால் மனங்கலங்கி மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி மழைக்காலத்தை கழித்தாய். பிறகு உன் தம்பியான இலக்குவனின் கூற்றை கேட்டு சுக்கிரீவன் அச்சத்தோடு உன்னிடம் வந்தான். அவன் கட்டளைப்படி எல்லா திசைகளிலும் விரைவாக உன் மனைவியை தேடும் பொருட்டு அணிவகுக்கின்ற குரங்களின் படை உன்னை வணங்கி நின்றது. நீ அதை கண்டு மகிழ்ந்தாய். காற்றின் மகனான அனுமனின் கையில் தூது செய்தியும் கடையாலையும் கொடுத்தாய். அப்பொழுது குரங்குகளும் பெரிதும் முயன்ற எல்லா வழித்தடங்களிலும் உன் மனைவியை தேடத் தொடங்கினார்கள். சம்பாதி உன் வரலாற்றை கேட்ட நாள் எரிந்து போன இறக்கைகளை பெற்று விரைவாக பறக்கும் ஆற்றலை உடையவனானான். அவனுடைய சொற்படி அனுமான் கடலை காய்ந்து சென்றான். இலங்கையின் நடுவில் ஜனங்களின் மகளான சீதையை கண்டு கனையாலையை கொடுத்து அசோகவனத்தை அழித்தான். அட்சயகுமாரனை வதம் செய்து இந்திரஜித் பிரமாசால் கட்டப்பட்டு அதை பொறுத்து கொண்டு ராவணனை கண்டான். விலகி எரித்து விரைந்து வந்து சூடாமணி உனக்கு கொடுத்தான். சுக்ரீவன் அங்கதன் முறைய வலிமை வாய்ந்த பாடர்களை படைகளோடு பூமண்டலை தாண்டி கடற்கரை அடைந்தார். அங்கு ராவணின் தம்பியான பீஷ்ணன் உன்னை அடைக்கலம் புகுந்தான். நீ ரகசியமாக அவன் கூறிய பகைவரின் விருத்தாந்தங்களை கேட்டு அறிந்தாய். உன் வேண்டுகோள் பயனற்று போனதால் கடலரசன் மீது சினம் கொண்டு அவன் மீது அக்னி அஸ்திரத்தை செலுத்தினாய். அதன் ஒளியைக் கண்டு அந்த கடலரசன் பெரிதும் அஞ்சினான். பின்னே அவனுடைய சொல்லால் கடலில் நடுவழியில் அடைந்தாய். வானர்கள் பல திசைகள் கொண்டு வந்த கற்களின் குவியல்களால் அணையை கட்டி அந்த அணையின் மூலம் இலங்கைக்கு சென்றாய். பற்கள், நகங்கள், மலைகள், கற்கள், மரங்கள் ஆகியவற்றை ஆயுதங்களை கொண்ட படைகளை கொண்டு ராட்சர்களை கொன்றாய். போர்க்களத்தில் தம்பியோடு கூடி வலிமை மிகுந்த காட்டிலேயே இந்திரஜித்துவின் ஆகாசத்தில் கட்டுண்டு பிறகு மிக விரைவிலேயே அவனுடைய இறக்கையை கருடனுடைய இறக்கை காட்டினால் விடுவிக்கப்பட்டாய். சக்தி ஆயுத்தால் தாக்கப்பட்டு மூர்ச்சித்து போன லட்சுமணன் அனுமான் கொண்டு வந்து சஞ்சீவி மலைகளை முகர்ந்ததும் மூச்சை நீங்கினான். பின் மாயாபலத்தினால் செருக்கூற்றிருந்த இந்திரஜித்தை கொன்றார். அரக்கருடைய மாயால் போரில் குழப்பம் ஏற்பட்ட போது விபீஷனுடைய யோசனையால் மனக்கலக்கம் நீங்கி பிறகு பூமி அதிர்ச்சி செய்து சேனைகளிடையே விழுங்க முற்பட்ட கும்பகர்ணனை வதம் செய்தார். நீ இந்திரன் அனுப்பிய தேரையும் கவசத்தையும் பெற்றுக்கொண்டு ராவனோடு போர் புரிந்தார். பிரம்மாஸ்திரத்தால் அவனுடைய கழுத்துக்கள் வரிசையாக வெட்டினார். பிறகு தூய்மை உற்ற சீதையை ஏற்றுக்கொண்டு புஷ்ப விமானத்தில் உன் நகரமான அயோத்திக்கு சென்றாய். போரில் உயிரை இழந்து தேவர்களின் வரத்தால் உயிர் பெற்றவர்களுமான வானர்களின் கூட்டங்களுடன் இலங்கையில் முதல் தலைவனான விபீஷணன் உன்னோடு வந்தனர். மிகச்சிறந்த அபிஷேகங்களால் மகிழ்ச்சியுற்றாய். 16,000க்கும் மீதி ஆண்டுகள் இனிது வாழ்ந்தாய். சீதையை பற்றி பழிச்சொற்களை கேட்டு கருவுற்றவளான அவளை துறந்தாய். இவ்வாறு நீ சொல்லிலடங்கா துன்புகளை அனுபவித்தாய். சத்துருக்கனை கொண்டு லவணகர் என்ற அரக்கனை கொன்றாய். தகுதியற்ற சூத்திரன் தபசு அவனை வதம் செய்து தண்டித்தாய். அப்பொழுது வால்மீகியின் ஆசிரமத்தில் வாழ்ந்த சீதை உன் மக்களை பெற்றெடுத்தார். வேள்வி சாலையில் வால்மீகி முனிவன் கட்டில்படி உன் மக்களால் ராமாயணம் என்ற அழகிய காப்பியம் பாடப்பட்ட போது நீ சீதையை காண விரும்பினார். ஆனால் அங்கு அவளோ நிலத்தினில் புகுந்தார். யமன் வைகுண்டத்தில் செல்லும்படி உன்னை வேண்டினான். அச்சமே ஒரு காரணத்தால் லட்சுமணின் மரணத்துக்கு நீ காரணமானாய். பிறகு சரிவு நதிக்கு உன் மக்கள் அனைவரோடும் பிரம்மாண்டம் தோன்றுவதற்கு முன்பே இருந்தும் உன் இருப்பிடமான வைகுந்தத்தை அடைந்தாய். காமத்திலும் அறத்திலும் மிகுதியாக பற்று வைத்தால் குற்றமற்றவர்கள் விளக்க நேரிடும். அதாவது நாம் எவரிடம் அன்பு வைத்திருக்கும் அவர்கள் பிரிதால் துன்பம் ஏற்படும். இந்த படிப்பினையே மக்கள் பிறகு மனிதனாக அவதாரம் செய்தாய் இல்லையா? இல்லாவிடில் ஆத்மகாரனாய் உனக்கு மாற்றம் எங்கிருந்து உண்டாகும்? சக்கரத்தை கையில் ஏந்தியவனே, சத்துவ வடிவாய் விளங்குவனே, குருவாயிரும் தலைவனே, ஆகையால் நீ என் நோய்களிலிருந்து துன்பங்களும் நீக்கி அருள வேண்டும். நாராயண பட்டத்தை விஷ்ணுவான அந்த ராமபிரானை வேண்டுகிறார். தசகம் 35 நிறைவுற்றது. தசகம் 36 பரசுராமனின் வரலாறு. நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.